வீடே மணக்கிற மீன் குழம்பு செய்ய தயாரா பாருங்கள். வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் நல்லா போகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். வணக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிடுங்க. வணக்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு பிரட்டி மசாலா பவுடர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவி வணக்கி அதையும் ஒரு நைஸாக அரைச்சிருங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் ஊற்றி அப்படியே மசாலாவை ஒரு கிண்டி விட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஏன்னா புளி தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் அதில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வந்தோடனே பச்சை வாசம் போய் கொதி வந்தோடனே புளி தண்ணியை ஊற்றிடுங்க. ஒரு லெமன் சைஸ் புளி போதும். நல்லா சுண்டி குழம்பு வந்தோடனே அதில் மீன் துண்டுகளை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு அது மேலே கருவேப்பிலை தலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா வீடே மணக்குங்க மீன் குழம்பு. டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடே மணக்கிற மீன் குழம்பு